வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் மானிப்பாய் பிரதேச சபையின் 2வது அமர்வானது தவிசாளர் யசீதன் தலைமையில் ஆரம்பமாகியிருந்தது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ரமணன் ஜேவிபி காழைத்தனமான கட்சி என்று கூறியிருந்தார். உடன் அதன் எழுந்த ஜேவிபியின் விகிதாசார உறுப்பினரான வினோத் தனு குறித்த வார்த்தை பிரயோகத்துக்கு எதிராக கூச்சலிட்டு சண்டையிட்டிருந்தார். இதன்போது சபையில சச்சரவு ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு விஷயத்தை நீங்களா டிசைட் பண்ணி நீங்களா சொல்லி கொண்டு இங்க நான் திரும்பி சொல்றேன். இதுல கட்சி மேலங்களை வச்சு கொண்டு சண்டை பிடிக்கிறது ஆரோக்கியமான இடத்துக்கு தான் இங்க வந்தாங்க. இந்த கௌரவ சபையினுடைய தவிசாளர் அவர்களே, ஏனைய கௌரவ உறுப்பினர்களே, ஊழியர்களே, எமது ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எமது இனமானது அழிக்கப்படுகின்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது 83ஆம் ஆண்டு எமது ஜூலையில் நடைபெற்ற மாபெரும் கிளம்பகம் ஒன்று. அதற்கு முன் 54ஆம் ஆண்டுகளில் இருந்து எமது இனத்துக்கான அடக்குமுறை இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலே இருந்து அடக்குமுறைக்கு நாங்கள் உட்பட்டிருந்த போதிலும் பாரிய ஒரு இன அழிப்பாக, இன கலவரமாக எமது பல முதலாளிகள் அனைவருமே இந்த பகுதியில் இருந்து எமது இலங்கையுடைய எல்லா பாகத்திலும் இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்ற அந்த காரணமாக இருந்தது அந்த ஜூலை கிளம்பகம். அந்த ஜூலை கிளம்பகத்திலே தான் தமிழர்களுடைய தாயமான வடக்கு கிழக்கு நோக்கி விரட்டி அடிக்கப்பட்டார். நீங்கள் கூட்ட விதி அஜெண்டாவுக்கு மாறாக நீங்கள் எடுத்து சொல்ல மாறியல் இது அஜெண்டாவை குழப்பி விவாத பொருளாக மாறும். அவை நீங்க வெளிநடப்பு செய்வதாக இருந்தால் அதற்குரிய காரணத்தை உடனடியாக சொல்லிட்டு அதை வெளிநடப்பு செய்வார். இது ஒரு உடையாக இருக்கிற புதிய உறுப்பினர் பேர் அதை விளங்கப்படுத்த வேண்டும். ஏனைய புதிய உறுப்பினர்கள் பல கட்சிகளை சேர்ந்திருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை பற்றிய உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிந்தனையில் ரத்த ஓட்டத்திலுமே தமிழ் தேசியம் தான் இருக்கின்றது. இந்த 53ஆம் ஆண்டு கிளம்பத்துக்கு அந்த காலத்தில் இருந்த இளைஞர்கள் பல ஆயுதங்களை கையில் எடுத்தார். இன்று வரைக்கும் அந்த ரணங்கள், நமது ரத்தங்கள், நமது குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகளே இன்று செம்மணி பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருப்பதற்கு காரணமாக அமைந்தது 83ஆம் ஆண்டு கிளம்பு. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பல குழுக்களாக தமிழர்கள் ஆயுதங்கள் குழுக்களாக இருந்தது. இன்று நாங்கள் கட்சிகளாக பல பேதப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒற்றுமையாக முடியாமல் இருக்கின்றது. அதே ரத்தம் 83ஆம் ஆண்டு நாள் எந்த காரணத்துக்கான இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். அந்த போராட்டத்தை முழுமைப்படுத்த முடியாமல் இருந்த அதே முழுமையாக தான் நாங்கள் இருந்தோம். அதற்கு நாங்கள் இப்பொழுது என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், இந்த இதே அரசு, அந்த காடைத்தனமான அரசு தான் இன்னும் அந்த காடைத்தனத்தை சிறுவர்கள் மத்தியிலே 83ஆம் ஆண்டு இனக்கலவர நடவடிக்கை போது எந்த மாதிரி சிறுவர்களை காடைகளாக காட்டினார்களோ அதே காடைத்தனத்தை நமது யுத்தம் என்ற அமைப்புகள் கூட அவர்கள் திணிக்கின்றார்கள். அரசாங்க இயந்திரத்தை ஒழுங்காக செயல்பட மறக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த அராஜக போக்கு இளைஞர்களுக்கு அங்கே என்ன நடைபெற்றது? அந்த 83ஆம் ஆண்டு நடைபெற்றது தீர்வு வழங்கப்பட்டதா? அந்த ரத்த வெறி கொண்டவர்கள் வந்து ஒரு நல்வழியை படுத்தினார்களா என்றால் எதுவும் இல்லை. இவற்றுக்கு நான் கண்டனங்களை தெரிவித்து நான் ஒரு 5 நிமிடங்கள் இந்த சபையை குழப்பக்கூடாத காரணத்துக்காண்டி அந்த சபையை 5 நிமிடம் மட்டும் நான் வெளிநடப்பு செய்து இந்த இன அழைப்பு நடைபெற்றது உண்மைதான், இன்றும் நமக்கு அந்த தீர்வு கிடைக்கவில்லை என்று விரும்புகின்றவர்கள் ஒரு 5 நிமிடம் இந்த சபையை விட்டு வெளிநடத்தை செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இது தவிசாளர் கருணாநிதி இந்த உண்ணாவிரதம் இருக்கிறார். கருணாநிதி இந்த உண்ணாவிரதம் சரி, இதுக்கு விவாதம் வைக்காதீங்க. அடுத்த கூட்டணிக்கு அந்த சபையில் இல்லாத பொழுது அவருடைய தீர்மான செயற்பாடுகளை பற்றிய கருத்தாடுகளை வைக்க முடியாது. அவர் பின்னர் வந்த பிறகு அது ஏனைய விடயங்கள் அங்க வருகிற பொழுது நீங்கள் அஜெண்டாவின் வழியாக வெளிநடப்பு செய்யறதுக்கு அவர் காரணத்தை சொல்லிட்டு போகலாம். அது அவருக்குரிய உரிமை. காரணத்தை சொல்லிட்டு போறார். நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு அதுக்கான விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கப்படும். நீங்கள் அந்த நேரத்திலே அது சம்பந்தமான கருத்துக்களை முன்வைக்கலாம். வெளிநடப்பு செய்கிற பொழுது அவர் ஒருவர் தன்னுடைய காரணத்தை சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்யலாம். திருப்பி அவர் வருவார். நாங்கள் அப்படியே டைம் தருவோம். ஏனைய விவாதங்களுக்குரிய நேரம் அடுத்தது செயற்பாட்டு அறிக்கை.